வணக்கம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் வந்து பொதுவாக எஸ்எஸ்சின்னு படிக்க வர்றவங்களுக்கு ரெண்டு விஷயம். மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜிகே வழக்கம் போல் எப்போயுமே எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட்டு ஸ்கோரிங் பார்ட், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இங்கிலீஷில். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நிறையா வேலையை பார்க்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்போ தான் அது நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி சொன்னோன்னா வரும். ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் 25 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 50 மார்க். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 45 கொஷின், 3 மார்க்கு, 135 மார்க். ஸோ வெயிட்டேஜ் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்க்கான வெயிட்டேஜ் வந்து மேக்ஸை விட அதிகம். மேக்ஸ்லேயே 30 கொஷின் தான், இங்கிலீஷில் வந்து 45 கொஷின் சிஜிஎல் மெயின்ஸில். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா 45+ ஸ்கோர் பண்ணணும். ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் வந்து 125+ ஸ்கோர் பண்ண எய்ம் பண்ணணும். 135 எடுத்திங்கன்னா சூப்பர், பட் மினிமம் 125 எடுக்க எய்ம் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 95% கிட்ட நம்ம இந்த இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இந்த மெயின்ஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து மொத்தமாக இங்கிலீஷை வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. கிராமர், வொகாப்ஸ், அப்புறம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ கிராமர், வொகாப்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதுலேருந்து எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, ஸ்பாட் த எரர். ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஹீ இஸ் அ குட் பாய் அப்படின்றதுக்கு பதிலாக ஹீ ஆர் அ குட் பாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஹீ பக்கத்தில் சிங்குலர் இஸ் தான் வரணும், ஆர்னு வரக்கூடாது. ஸோ ஹீ இஸ் அ குட் பாய்னு நம்ம இஸ்ன்ற இடத்துல தான் தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏ, பி, சி, டி அப்படி இல்லாட்டி நோ எரர்ன்னு இருக்கும். ஸோ ஏ பார்ட்டில் தப்பு இருந்துச்சுன்னா ஏவை டிக் பண்ணிக்கணும், எந்த தப்புமே இல்லை அப்படின்னா நோ எரர் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்பாட் த எரர் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இங்கே வந்து ஹீ ஆர் அ குட் பாய் அப்படின்னு இருக்கும். இங்கே ஆப்ஷனில் வந்து இஸ் அ, பியில் வந்து வாச அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கீழே கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டாவது. அடுத்து வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். அப்புறம் நரேஷன், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச். ஸோ கிராமர்லேருந்து இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். வொக்காபுலரி, வொக்காபுலரியில் வழக்கம் போல் சினானிம்ஸ், மீனிங்ஸு, ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங்ஸ். ஆன்டானிம்ஸ், ஒரு வேர்டோட ஆப்போசிட் வேர்டு. அப்புறம் வந்து ஹோமோனிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சேம் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு இங்கே வந்து கேட்பாங்க ஃபியர், ஃப்ளார், இந்த மாதிரி சேமாக இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு தப்பான வேர்ட்ஸை கொடுத்துட்டு கரெக்டான வேர்ட்ஸை மாற்ற சொல்லுவாங்க. அப்புறம் இடியம்ஸ் அண்டு ஃப்ரேசஸ். அதுக்கப்புறம் வந்து ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்னால் இப்போ வந்து பகல் கனவு காணாதரா அப்படின்னு சொல்லுவோம்ல, உட்காந்து எத்தையாச்சும் நடக்காதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம்ல,
அதை வந்து பகல் கனவு காணாத அப்படின்றத டே ட்ரீம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அதுக்கான டே ட்ரீம் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் என்னன்றதை கேட்பாங்க. ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன் அப்படின்னா பெருசாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து ஒன் வேர்டில் சொல்லணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பார்ட்ஸ். பட் நிறையா நீங்கள் படிக்கணும், புரிஞ்சுக்கிறது தான். ஒரு வேர்டை வந்து சிம்பிளாக நம்ம எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கிறோம் வொக்காபுலரி அப்படின்றது அதானே. நியூஸ் பேப்பர்லாம் படித்தா, புக்ஸ் படிக்கிறீங்க, படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும், நிறையா பார்த்துருப்பீங்க. அதை வச்சு ஈஸியாக படிக்கலாம். பின்னாடி எப்படி படிக்கலான்றதை பார்ப்போம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதில் வந்து கிளாஸ் டெஸ்ட். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டெஸ்ட் மட்டும்தான் வரும். அடுத்து ஃபில் இன் த பிளான்ஸ், சேம் இது வந்து கிராமரில் வரும். ஆனால் படிச்சிருந்தா மட்டும்தான், நிறையா ரீட் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நமக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். இதில் வொக்காபுலரி பேஸ் பண்ணி கேட்கலாம், கிராமர் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ அதனால தான் இது ரீடிங் கன்வென்ஷனில் கொண்டு வந்தாச்சு. அடுத்து பேரா ஜம்பிள், இல்லாட்டி ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஒரு பெரிய சென்டென்ஸை PQRSன்னு பிரித்து 4 சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம கரெக்டான மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக மாற்றணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது மெயின்ஸில் மட்டும்தான் வரும். மெயின்ஸில் மொத்தம் 4 வரும். ஒரு இதுக்கு வந்து 3 கொஷின், ஸோ 4 வரும். மினிமம் 12லேருந்து 15 கொஷின் இது கேட்பாங்க. ஸோ ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அது பின்னாடி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டாபிக்ஸில் தான் வரும். இப்போ இது எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக படிக்கலாம், படிக்கிறதுக்கு என்ன புக்கு தேவை? ஸோ வள கொலன்னு போகாமல் சிம்பிளாக நீத்து சிங் வால்யூம் 1 இதில் கிராமர் இருக்கும். இதில் இருக்க கிராமர் வந்து பேசிக்லேருந்து வெர்புனா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும். இதோட கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் ரூல்ஸ் இருக்கும், இந்த ரூல்ஸை நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இதில் இருந்தால் கொஷின் கேட்க போகிறாங்க. பட் எப்படி கேட்பாங்க, எந்த சென்டென்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்றது தெரியாது. பட் இந்த கான்செப்ட் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த புக்கை ஒரு மினிமம் 2 to 3 டைம்ஸ் வந்து படிங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இது கிராமருக்கு. வொக்காபுலரிக்கு வந்து இதிலே வந்து வொக்காப்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் படிக்கலாம். பிளாக் புக் வொக்காப்ஸ்ன்னு இருக்கும், அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வாங்கிக்கோங்க. இது போதுமானது. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கும், ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸில் கேட்ட வேர்ட்ஸ் எல்லாமே கம்பைலேஷனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா பினாக்கிள் இங்கிலீஷ், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட கம்பைலேஷன். ஸ்பாட் தேரர்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு இருக்கும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி டாபிக் வைஸ் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸோட கம்பைலேஷன் இருக்கும். ஸோ இந்த 3 புக்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு போதுமானது. இதிலே வந்து இன்னொரு புக்கு இருக்குது, SP பக்ஷின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான், இதில் எது வாங்கினாலும் ஓகே தான், ரெண்டுலேயுமே கான்செப்ட்ஸ் தான் இருக்க போகுது. பட் மோஸ்ட்டாக இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் SB பக்ஷி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை படிங்க, அது படிக்கிறதுனாலும் தப்பு கிடையாது, ரெண்டுமே சேம் தான். இவ்வளோதான், மேக்ஸிமம் போனால் 4 புக், இதுக்கு மேலே வந்து எந்த புக்குமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து கான்செப்ட் படிச்சிட்டிங்க, ரூல்ஸ் படிச்சிட்டிங்க, நான் கிராமருக்கு சொல்கிறேன். இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் அந்த பினாக்கிள்னு சொன்னோன்னா அந்த பினாக்கிள் புக்கை எடுத்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதில் ஸ்பாட் தேரரில் மினிமம் 600லேருந்து 800 கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷினை எடுத்து அப்படியே பாருங்கள், நீங்கள் படித்த ரூல்ஸ் எல்லாம் இதில் வருதா அப்படின்றத பாருங்கள். முக்கியமான ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும், ரிப்பீட்டடாக நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கும், அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் திருப்பி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து மைண்டில் ஏறிடும்.
ஸோ இந்த பிவைக்யூ கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ஸ்பாட் தேரர் கொஷின், 100 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துகிட்டோன்னு வைங்க, ஒரு 700 பக்கம் இருக்கா, 1000 பக்கமே இருக்கட்டும். நம்ம மினிமம் ஒரு நாளைக்கு 10 பக்கம் படித்தோம்னா இதை வந்து 100 டேஸில் வந்து முடிச்சிடலாம். இதுவே வந்து ஒரு நாளைக்கு 20 பக்கம் முடித்தோன்னா 50 நாளில், அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி படிங்க. ஸோ கொஷின்ஸ் பார்க்கணும், உங்களுக்கு தேவை அந்த கண்டென்ட்டை நம்ம யூஸ்ஃபுல்லாக கன்சியூம் பண்ணணும். அது வந்து எக்ஸாமில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கான்செப்ட்டு, ரூல்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா குவிஸ் போடணும். எந்த ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரிஸில் இருக்க சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், எந்த டெஸ்ட் வேணால் போடுங்க. மெயினாக பிவைக்யூ பேஸ்டு டெஸ்ட்டை வந்து அதிகமாக போடுங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வரப்போகுது நம்மளுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சேம் டைப் ஆஃப் எரர் தான் கேட்க போகிறாங்க. ஒரே தான், நெய்தர் நார் எய்தர் ஆர், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்க நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதை உங்களால் ஒரு நோட்டு போட்டு எழுத முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவிஸ் போடுறப்ப இங்கிலீஷ் குவிஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸுக்கு தான் நோட்டு, பேனா இதெல்லாம் தேவை. இங்கிலீஷ் குவிஸுக்கு எதுவுமே தேவையில்லை. ஃபோன் எடுக்க போகிறீங்க, லேப்டாப் எடுக்க போகிறீங்க, ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்க, கொஷினை படிக்க போகிறீங்க, ஆன்சரை போட போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு 10 கொஷின், அடா 24/7 ஒரு ஆப் இருக்குது. ஃப்ரீ குவிஸஸ் நிறையா இருக்கும், 5 கொஷின் 10 கொஷின். இதில் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் 8 நிமிஷம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் போடலாம் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட்டு, ரூல்ஸு, பிவைக்யூ, குவிஸ், இவ்வளோ தான். இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணாலே கிராமர் வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். மினிமம் உங்களுக்கு இதை முடிக்கிறதுக்கு 1 மந்த் போதும், அசால்ட்டாக படிக்கலாம். ஸோ இந்த 1 மந்த் டைமில் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 3 ஹார்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணலாம், 40+ ஸ்கோர் பண்ணலாம். கிராமர்னா ஒரு 25+ வந்து பாதிக்கு பாதி கிராமர் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அப்போ கிராமர் மட்டுமே 25+ வந்து உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஒகாப்ஸ். இந்த பிளாக் புக் ஆர் உங்கள்ட்ட என்ன சோர்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸு, சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, இதுதான் மெயின். ஸோ இதில் ஒரு நாளைக்கு மினிமம் 50 படிங்க. படிச்சுட்டு அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்து மறுபடியும் 50 படிங்க. ரிவிஷன், அடுத்து 50, ரிவிஷன், அடுத்து 50. ஸோ அந்த வீக் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ வீக்லி அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மொத்தமாக மந்த்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாமே நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. உங்கள் மைண்டில் ஈஸியாக புரியும். அப்புறம் நீங்கள் வந்து ஒருவேளை நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த நியூஸ் பேப்பரில் வருதா அப்படின்றத பாருங்கள். இல்லாட்டி ஒரு மூவியோ ஆர் சீரீஸோ பார்க்குறீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நமக்கு தேவை அந்த விஷயம் நம்மளுக்கு புரியணும். எக்ஸாமில் நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி மார்க் வாங்கணும், இவ்வளோ தான் மேட்டர். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ஜாயபிளாக எந்த மாதிரி படித்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு புக் எடுத்து படிங்க, ஆர் மினிமம் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து சும்மா எடுத்து படிங்க. சின்ன நியூஸாக குட்டி நியூஸாக எடுத்து படிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் மத்தியம் டெலகிராம் சேனல் இருக்கும். இங்கிலீஷ் மத்தியம் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு எல்லோ கலர் டிபி வச்சு வரும். ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மெயின்ஸுக்கு வந்து ரீடிங் மொத்த ஒரு மெயின் செட்டே வந்து பிடிஎஃபாக இருக்கும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். அதை நீங்கள் இப்போ இருந்தே சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு மெயின்ஸ் வந்து டார்கெட் பண்ண முடியும். நீங்கள் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு சேர்த்துலாம் படிக்கல, மெயின்ஸுக்கு மட்டும்தான் படிக்கிறீங்கன்னு உங்கள் எய்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவேன், நான் இப்போ மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ இருந்தே உங்கள் மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னாலே
உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாத்தையுமே நீங்கள் குவிஸ் ஆர் மார்க் டெஸ்ட்டாக கண்டிப்பாக போடணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். டெஸ்ட்டு போட தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ சிம்பிள் தான். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ பண்ணுறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.